அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. சுத்தமாக பாடியில் எனர்ஜி இல்லை. எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் என்னோட எண்டு. அவ்வளோ ராணுவ பட ராணுவ பட சத்தியமா சொல்றேன் சார், நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். மனசிலாயோ? வெல்கம் டு ஸ்ட்ராங்மேன் ஃபிட்னஸ். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மாதம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணேன் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தால் இந்த வீடியோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னால் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட் ஈவெண்ட்டுனா அது குளித்தலையில் நடந்த பவர் லிஃப்டிங் ஈவெண்ட்டு தான். 2021 கம்ப்ளீட் பண்ணேன். நான் வாங்காத மெடல் இல்லை, போகாத இடம் இல்லை, சும்மா ஊரை அப்படி சுற்றணும். பட் இப்போ டிஸ்ட்ரிக்குள்ளேயே ஸ்டேட்டு நடத்துகிறாங்க, ஸ்டேட்டுக்குள்ளே நேஷ்னல் நடத்துகிறாங்க. எப்படா இந்த பிஸியான லைஃப்பில் இருந்து லீவு போட்டு ரெஸ்ட் எடுப்போம்னு நினச்சப்போ தான் வந்தது திருச்சி பவர் லிஃப்டிங் மீட்டோட நோட்டிஃபிகேஷன். நான் வேறு மெய்யழகன் படம் பார்த்துட்டு செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன். ஊர் மக்கள் மண் வாசனை அந்த மாதிரி. ஆஃபீஸில் சாட்டர்டே லீவ் சொல்லிவிட்டு ஃப்ரைடே ஈவினிங்கே கிளம்பிட்டேன். காலையில் 4 மணிக்கு வந்து இறங்கணும் திருச்சிராப்பள்ளி ரயில்வே ஸ்டேஷனில். ரூம் கொடுத்தாங்க, ஆனால் தூக்கமே வரல. ஏன்னா காம்படிஷனை நினச்சி. அக்காமடேஷனுக்கு அருகாமையில் இருந்தது வெக்காளியம்மன் கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சாமி ரொம்பவே பவர்ஃபுல்லாக. சோழர்கள்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமியை பார்த்துட்டு தான் போவாங்களாம். நம்மளும் போருக்கு தானே போகிறோம், சரி சாமியை பார்த்துட்டே போவோன்னு ஒரு தரிசனத்தை போட்டுட்டு போனேன். ஸ்டேட் காம்படிஷன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. சில இண்டிவிஜுவல்ஸை மட்டும்தான் கவர் பண்ணேன், இன்க்ளூடிங் மீ. நாங்கள் ஸ்குவாட் பண்ண அழகை பார்த்துருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த பெஞ்ச் ப்ரெஸ் ஈவெண்ட்.
It's our time to shine. Show that's the kind of state of mind you gotta combine with hard work and time. You gotta climb to the top. Don't let yourself drop till your heart stops. Let this beat rock. Got a new clock and a new stock for this new rock. Just let your mind loose from the new stock. Drunk off the goose, thinking that I'm too pop. Getting caught with a few thoughts cause I'm too lost. Off the speakers can't even handle me. Giving what I got, nobody's gonna drain my energy. And I will never stop, I'm motivated by enemies. Setting up shop so everybody remember me. And no, I am not going through life regretfully. I'd rather work non-stop, what they call incessantly, than work some more jobs just to live life pleasantly. Already got lost in my mind, not a fantasy, I'm getting with all gotten soul, so stop, drop, and roll. You lost all control and pop off your ball. I got squat, I fold, I'm not bought, I'm sold. My stock rocks, it's gold. Hey, knock, knock, me home, it's shit, talk to close. I ain't stopping though, it's hip-hop, you know. Or is it rock and roll? I'm not dropping down, no, my pocket's grown. You can't stop the show, so get rockin' on. So let me break it all down. ஈவினிங் 5 மணி ஆகுது. மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆன காம்படிஷன். இன்னும் சாப்பிடல. பாடியில் கார்ப் கம்மியானதுனால கிராம்ப் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் டெட் லிஃப்ட்டில் என்னென்ன பார்க்க போகிறேன்னு தெரியல. I said you better watch what you're doing, cause I ain't gonna stop when I'm moving. I'm headed to the top, I'ma do it. I'm headed to the top, I'ma prove it. And baby girl, I like what you're doing. Your body's out of sight when you're moving. ஃபஸ்ட்டு கால் ஃபெயிலு. செகண்ட் கால் பண்ணால் சுத்தமாக பாடியில் எனர்ஜி இல்லை. எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் என்னோடய எண்டு. அவ்வளோதான், வீட்டுக்கு வெறுங்கையோடு தான் போகிறேன். பெரிய லிஃப்டராக இருந்தாலும் ஒரு செட்பேக்லேருந்து கம்பேக் கொடுக்குற சுச்சுவேஷன் வரும். அப்போ கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்க ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டான டைமிங்கில் வந்தவங்க தான் இவங்க 2 பேர், மணியண்ணன், முகிலண்ணன். சும்மா பேட்டக்காரன் சேவலை தண்ணி தெளித்து ரெடி பண்ணுற மாதிரி என்னை ரெடி பண்ணி ஃபைனல் காலுக்கு அமுச்சு விட்டாங்க. செம மோட்டிவேஷனாக இருந்தது. எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? உங்கள் ஊரில் விளாடும் போதுக்கு இவ்வளோ தைரியமாக விளாண்டியே ஏண்டே, உங்களை எதிர்த்தாடுறவங்க என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களுக்கும் உங்களை மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்கு. எல்லாரும் உங்க ஜனங்க நினைச்சுக்கங்கடே. அவ்வளோ பேர் உங்களுக்காக கை தட்டானும், உங்களுக்காக விசில் அடிக்கானு நினைங்க. ஜெயிக்க மாட்டோம் நினைச்சு ஆடாதிய, தோக்க மாட்டோம்னு ஒரு பிடிவாதத்தோட ஆடுங்கள. ஒரு தடவையாவது இவன் சொல்ற கதை நிஜமாக கூடாதான்னு ஆசையா இருக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ஒரு பசங்களாம் நம்மளை ஃப்ரெண்டு பிடிக்க வந்துட்டாங்க. அண்ணே எப்படிண்ணே தூக்குனீங்க, உங்களுக்கு எப்படிண்ணே ஆம்ஸ் வந்தது அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. ஆம்ஸ் பாத்தியா? அங்கிள் அங்கிள் நானும் தொங்குறேன் அங்கிள். நீ வீட்டுல போய் தனியா தொங்கு. உன்னை தொங்க விட்டு ஒரு கைய பறி கொடுக்கறக்கு ஸ்டமக்க பத்தியாடா குத்துரா. ஆஹா.
ஹாலிடே ஒரு 2 டேஸ் கிடைக்குதுன்னா எல்லாரும் மூட்டை கட்டிட்டு பார்ட்டி பண்ண போயிடுவாங்க. இந்த மனுஷன் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு ஊர் பக்கம் இருக்க கோயிலுக்குலாம் போறாரு. உங்களுக்கும் கடவுளுக்கும் அது என்னங்க கனெக்ஷன்? கடவுள் நம்பிக்கை வந்து இருக்கிறவங்களுக்கு அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன்.